திருவாரூர் மாவட்டம் ஆண்டிப்பந்தல் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நாம் தமிழர் கட்சியின் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்ட கலந்தாய்வு கூட்டம் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் நடைபெற்றது. இந்த கலந்தாய்வு கூட்டத்திற்கு முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த சீமான், தமிழர்களை ஏமாற்றி தமிழனின் இறைவனையை ஏமாற்றும் வேலை நடக்கிறது என்றும், முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் அமைச்சர் உதயநிதியும் ஏன் போகவில்லை, இவ்வளவுதான் உங்களது முருக பக்தியா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். முதல் மாந்தன் தமிழன், முதன்மொழி தமிழ், நாம் தமிழர் என்கிற இனம் என்று பெருமை கொள்ள வேண்டும் என்று சொல்கிற முதல்வர் அவர்கள் வாய் திறந்தால் திராவிட மாடல் என்று பெருமை பேசுவது ஏன்? இது தமிழர் ஆட்சி முறை, இது தமிழர் ஆட்சிக்கு கிடைத்த சிறப்பு, அப்படிலாம் ஏன் சொல்ல முடியல? அதனால் மக்களை ஏமாற்றியாச்சு, தமிழர்களை ஏமாற்றியாச்சு. இப்போ தமிழன் இறைவனே ஏமாத்துறதுக்கு வேலை நடக்குது. அப்பாவும் போகல, மகனும் போகல. அவ்வளோதான் உங்கள் முருக பக்தியா? புதியதாக எத்தனை கட்சிகள் வந்தாலும் பரவாயில்லை, எம்ஜிஆர் தொடங்கிய அதிமுக மட்டும்தான் அரை நூற்றாண்டு காலத்தை தாண்டி தமிழகத்தில் முதன்மையான இயக்கமாக உள்ளது என்று கோவில்பட்டி அருகே முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள கழுகுமலையில் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு டிஜிட்டல் புதிய அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது அதிமுகவினர் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டிய காலம் இது. அதிமுக தொண்டர்கள், நிர்வாகிகள் கடமை என்று பணியாற்றாமல் கடமை உணர்வோடு பணியாற்ற வேண்டும் என்றும், அப்போதுதான் தமிழகத்தில் அதிமுக ஆட்சியை மீண்டும் அமைக்க முடியும் என்று அறிவுறுத்தினார். துரோகிகள் அதிமுக கட்சியை அழிக்க ஒழிக்க நினைக்கிறார்கள், அது எடுபடாது என செக்கானூரணி போராட்டத்தில் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே செக்கானூரணி பேருந்து நிலையத்தில் கள்ளர் பள்ளிகள் விவகாரம் தொடர்பாக அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன், செல்லூர் ராஜு, ஆர்.பி. உதயகுமார் முன்னிலையில் உண்ணாவிரத போராட்டம் நேற்று நடைபெற்றது. இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், எடப்பாடி பழனிசாமி தொட்டதெல்லாம் துவங்கும், அவர் கைப்பட்டதெல்லாம் விளங்கும் என்பதற்கு இந்த போராட்டம் ஒரு எடுத்துக்காட்டு என்றும், துரோகிகள் கட்சியை அழிக்க ஒழிக்க நினைக்கிறார்கள், அது எடுப்படாது. எம்ஜிஆரின் ஆன்மா, அம்மாவின் ஆன்மா எடப்பாடியாரை ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதாக தெரிவித்தார். நம்முடைய நடந்த தேர்தலில் நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் ஆட்சியில் 4 வருடம் 3 மாதம் இருந்தார்கள். அந்த சாதனைகளை இன்றைக்கு சொல்லி நாம் ஓட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறோம். மாண்புமிகு எடப்பாடியார் சொல்லி 7.5% ஆயிரக்கணக்கான சகோதரர்கள் நீட் தேர்விலே தேர்வு செய்ய முடியாமல் அவருடைய கோட்டாவிலே இன்றைக்கு ஆயிரக்கணக்கான சகோதர சகோதரிகள் இன்றைக்கு மருத்துவர்களாக ஒரு பைசா செலவில்லாமல் அரசாங்க பணத்தில் இன்றைக்கு வெற்றி தேடி தந்த திருமகன் நம்முடைய எடப்பாடி அவர்கள். எத்தனை சாதனைகள், எத்தனை பிரச்சனைகள், யாராவது குறை சொல்ல முடியுமா? ஒற்றை தலைமை வேண்டும் என்று சொல்லி இந்த ஆட்சிக்கு, இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் அண்ணார்கள் அன்றைக்கு போட்ட வழக்குகள், சுப்ரீம் கோர்ட்ல இருந்த அத்தனை வழக்குகளும் இறைவன் இருக்கிறார் என்பதை காட்டுவதற்காக அவருக்கு அத்தனை தீர்ப்பு ஒரு சாதகமாக வந்தது. இரட்டை இலை எடப்பாடிக்கு சொந்தம், அதிமுக அலுவலகம் எடப்பாடிக்கு சொந்தம், அதிமுக கட்சி அவருக்கு சொந்தம். பொதுச் செயலாளர் என்ற முறையிலே அவர் அனைத்து பணிகளையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை போல, புரட்சித் தலைவர் அம்மாவை போல பார்க்கலாம், எல்லாம் நடத்தலாம் என்று தீர்ப்பதற்கு பிறகு முன்னாள் முதலமைச்சர் கலைஞரின் நூற்றாண்டை முன்னிட்டு திமுக இளைஞரணி சார்பில் என் உயிரினும் மேலான கலைஞர் என்ற தலைப்பில் கலைஞர் நூற்றாண்டு பேச்சு போட்டி கடலூர் கிழக்கு மாவட்ட திமுக இளைஞரணி சார்பில் சிதம்பரத்தில் நடந்தது. இதனை கடலூர் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளரும் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சருமான எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் பங்கேற்று நிகழ்ச்சியை துவக்கி வைத்து பேசினார். மேலும் போட்டியில் ஏராளமான பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்று பல்வேறு தலைப்புகளில் கலைஞரை பற்றி உரையாற்றினர். இதில் சிறந்த மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு திமுக இளைஞரணி சார்பில் பரிசு வழங்கி பாராட்டப்பட்டது. 2026 சட்டசபை தேர்தலோடு அதிமுக கட்சியை எடப்பாடி பழனிசாமி இழுத்து மூடுவார் என்று ஆண்டிப்பட்டியில் டிடிவி தினகரன் பேசியுள்ளார். நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் தேனி தொகுதியில் போட்டியிட்ட அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளர் டிடிவி தினகரன் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் நடைபெற்றது. கூட்டத்தில் பங்கேற்ற அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சிறப்புரையாற்றினார்.
அப்போது தமிழ்நாட்டில் ஓட்டுக்கு பணம் கொடுக்கும் கலாச்சாரம் மேலோங்கி உள்ளதாகவும் தேனி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட தான் ஓட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடாது என்று முடிவெடுத்து செயல்பட்டதாகவும் கூறினார். மேலும் 2026 சட்டசபை தேர்தலோடு அதிமுக கட்சியை எடப்பாடி பழனிசாமி இழுத்து மூடுவார் என்றும் 2026 சட்டமன்ற தேர்தலில் பணத்தை கொடுத்து மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடலாம் என திமுகவினர் கனவு காண்பதாகவும் அவர்களின் கனவு நிச்சயம் பலிக்காது என்று விமர்சித்து பேசினார். பழனிசாமி போதும் அந்த கட்சியை 26 இருக்க முடியாது. அங்க இருக்கிற தொண்டர்களின் நிர்வாகிகளும் ரெட்டையில் இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக பொறுமையா இருக்காங்க. ஆனா இந்த பொறுமை ஒழுங்கா அவங்க எல்லாம் சேர்ந்து நல்ல முடிவு எடுக்கலன்னா இந்த சுயநலவாதி பழனிசாமிக்கு ஒரு முடிவு கட்டலன்னா 26 தேர்தலுக்கு பிறகு பழனிசாமிய அந்த கட்சிக்கு முடிவுரை எழுதிவிடுவார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.